ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எப்பவும் போல் நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ தான் பார்க்க போகிறோம். பூஜைக்கு தேவையான அத்தனை பொருளையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதாவது வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய், அதுக்கப்புறம் நம்ம காமாட்சி அம்மன் பூஜை ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? அந்த பூஜையோட 10வது வாரம் தான் இப்போ நம்ம இன்றைக்கி பூஜை செய்ய போகிறோம். இந்த பூஜை ரொம்ப 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 முக்கியமான ஒரு பூஜையும் கூட. இது எல்லாராலையும் இந்த பூஜை செய்ய முடியாது. ஏன்னா நானே பல தடைகளை தாண்டி தான் இந்த பூஜை செஞ்சிகிட்ருக்கேன். என்ன பூஜைன்றதை சொல்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த பூஜை நம்ம முதல் வாரம் ஒரு அகல் தீபம் போடணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு காமாட்சி அம்மன் படம் வாங்கி வச்சுக்கோங்க. பெருசாக வாங்க முடிஞ்சவங்க வாங்கலாம். அப்படிலாம் சின்ன படம் கூட கிடைக்கும். அந்த படம் கூட வாங்கி பூஜை அறையில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணிடணும். அதாவது தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு ரெடி பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வாரம் ஒரு அகல் தீபம் ஏற்றுவோம். அதாவது அகலில் நெய் விட்டு ஏற்றணும். அதே மாதிரி தொடர்ந்து 16 வாரம் நம்ம ஏற்றணும். இந்த பூஜை ஆரம்பிக்கும் போது நம்ம ஏதாவது ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். அதாவது சங்கல்பம்னா நம்மளோட பிரார்த்தனை. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தடை இருக்கும் இல்லையா? இப்போ வேலை கிடைக்கலன்றது தடை, திருமண தடை, அதுக்கப்புறம் இடம் வாங்கணும்னு நினைப்போம், காசு பணம்லாம் வச்சுருப்போம், ஆனால் நம்மளால் வாங்க முடியாது. அதுக்கப்புறம் இடம் இருக்கும், கையில் காசு இருக்கும், ஆனால் வீடு கட்ட முடியாத ரொம்ப அதாவது தடை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தடைகள்லாம் தகர்த்துக்கூடிய ஒரு பூஜை தான் இந்த காமாட்சி அம்மன் பூஜை. இந்த பூஜை மகா பெரியவா சொல்லி பக்தர்கள் பூஜை செஞ்சு பலன் அடைஞ்சதை நானுமே யூடியூப்பில் தான் பார்த்தேன். யூடியூப் பார்த்துட்டு நான் போன வருஷம் இந்த பூஜை ட்ரை பண்ணியிருந்தேன். அதாவது தை மாதம் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து நான் சித்திரை மாதம் முடியும் நான் அந்த பூஜை செஞ்சுருந்தேன். அதாவது பங்குனி மாதம் வரைக்கும் செஞ்சிட்ருந்தேன். தொடர்ந்து செஞ்சேன். அதுக்கு பலனும் எனக்கு கிடச்சிருக்கு. அந்த வீடியோவுமே நான் என்னோடய சேனலில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதாவது எதுனா போன வாரம் போட்ட வீடியோவில் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஒரு ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ், அதாவது நமக்கு சொத்துக்கள் இருக்கும், அது நம்ம கைக்கு வர முடியாமல் நிறைய தடைகள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இட பிரச்சனை தான் நான் கையில் எடுத்திருக்கேன். இந்த பிரச்சனையை இந்த அம்மா தீர்த்து வைப்பாங்கன்ற முழு நம்பிக்கையில் நான் இந்த பூஜை செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம 10வது வார பூஜை தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் அம்பாள் நெய்வேத்தியத்துக்காக வெத்தலைப்பாக்கு பழம், எப்போவுமே வெத்தலைப்பாக்கு பழம் வச்சா போதும். ஏன்னா நம்மளால் என்ன முடியுதோ அதை தான் நம்ம கடவுளுக்கு கொடுத்து நம்ம பூஜை செய்யணும். ஏன்னா முடியாததை முயற்சி பண்ணி செய்யுதுன்றது வேறு விஷயம். இருந்தாலும் இது ஒரு நம்ம மனசுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பூஜை. அதனால் கண்டிப்பாக வெத்தலைப்பாக்கு பழம் மட்டும் போதும். முடிஞ்சவங்க பிரசாதம் செய்யுங்க. என்னால் முடியாது, அதனால் வெத்தலைப்பாக்கு பழம் மட்டும் வச்சு நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி நம்ம 10வது வாரம் விளக்கு ஏற்ற போகிறோம். இப்போ 10 அகல் விளக்கு எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா அது கரெக்டாக எண்ணி வச்சுக்கணும். நம்ம சில நேரங்களில் மிஸ் ஆகிடும். ஒரு தடவை என்னாச்சுன்னா, நான் போன வாட்டி இந்த பூஜை செய்யும்போது ஒரு அகல் மிஸ் பண்ணிட்டேன். அதாவது ஒரு தீபம் கம்மியாக போட்டுட்டேன். ஆனால் நான் விளக்கு ஏற்றின வாரம் ஒரு 10வது வாரம்னா 9 விளக்கு வச்சு 10வது வார பூஜை செஞ்சுட்டேன். அது ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு எனக்கு சொன்னாங்க, நீங்கள் அகல் விளக்கு கம்மியாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்றிட்டேன். நானே எண்ணி பார்த்துட்டு ஏற்றிட்டேன். அதனால் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரு 4 வாரம் 5 வாரம் செய்யும் போது அகல் நம்ம கரெக்டாக வந்துடும் கணக்கில். வாரம் அதிகமாக ஆக ஆக நம்ம அகல் எண்ணி எண்ணி தான் நம்ம நெய் விட்டு தீபம் ஏற்றணும். கண்டிப்பாக இந்த பூஜைக்கு நெய் தீபம் தான் போடணும். நெய் எப்படி உருகுதோ அந்த மாதிரி நம்மளோட பிரச்சனை அம்பாள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி எடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த பூஜை செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு தைரியம் வேணும். ஏன் அதை சொல்கிறேன்னா, நம்ம நமக்குள்ள ஒரு விஷயத்தை தடையாக இருக்கிறத தடையை தகர்த்து எறியறதுக்காக இந்த பூஜையை நம்ம அம்பாள்கிட்ட கோரிக்கையாக வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வீரியம் அடைஞ்சிக்கிட்டே வரும். அதாவது அந்த பிரச்சனை தீரப்போகுதுன்னா நமக்கு இந்த பூஜையை தொடர்ந்து செய்வோம். அதே மாதிரி தொடர்ந்து செய்ய 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 அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி 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 போயிட்டுருக்கும் நம்மளை விட்டு. அந்த மாதிரி தான் இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கிற இந்த விஷயம் எப்படி போயிட்டுருக்குன்னா, இது 10வது வாரம். 10வது வாரத்தில் இந்த பூஜை செய்கிற அன்றைக்கி நான் அழுதுகிட்டே தான் செஞ்சேன். ஏன்னா நான் ஒன்று நினச்சேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு நல்லது தான் செய்வாங்க அப்படின்னு நினச்சி தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனால் நமக்கு சேர வேண்டியது, நமக்கு கிடைக்க வேண்டியதை நம்ம கூட இருக்கிறவங்களே
அதை கொடுக்க விடியாமல் பண்ணுறாங்கன்றதே எனக்கு இந்த பூஜை ஆரம்பித்து இது 10வது வாரம் வந்துட்டு நல்லா தெளிவாகவே அம்பாள் வந்து புரிய வச்சுட்டாங்க. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு மனசு இருந்தால் மட்டும்தான் ஒரு பொருள் வந்து நம்மக்கிட்ட சேரும்ன்றது இந்த பூஜை செஞ்சு காமாட்சி அம்மன் எனக்கு புரிய வச்சுருக்காங்க. இது 10வது வாரம் நான் வந்து விளக்கு ஏற்றிட்டுருக்கேன். உண்மையிலே உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா இந்த பூஜையை செய்யுங்க. ஏன்னா மனசு வந்து ரொம்ப பாடாப்படுத்தி எடுத்துடுது. ஆனால் அந்த பிரச்சனை முடிய தான் போகுது. முடிய போகுதுன்றதுக்காக நமக்கு வந்து நம்ம வந்து விளக்கு 16 வாரம் தொடர்ந்து விளக்கு ஏற்றிட்டா எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. அந்த விஷயம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த அம்பாள் வந்து புரிய வச்சு கொஞ்சம் மனசை தைரியப்படுத்தி எல்லாமே கொடுத்துருவாங்க. இவங்கள நம்பி நீங்கள் பூஜை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த விஷயம், அந்த பொருள், அது ஏதோ ஒன்று, அது வந்து நீங்கள் எதை நினச்சி ஆரம்பிக்கிங்களோ அதை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கையில் வாங்கி கொடுத்துருவாங்க. இது வந்து 100% உண்மை. ஏன்னா நான் அனுபவிச்சிட்ருக்கேன். இந்த 10வது வாரம் வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சோதனை தான் அது. என்ன சொல்கிறதுனா, இப்போது பெண்கள் வந்து நிறைய கஷ்டத்தை வந்து தாங்கக்கூடிய மனசு உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனசு வந்து ஸ்ட்ராங்கானதுன்னு சொல்லுவோம். ஆனால் எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் நம்மளால் சொல்லிட முடியாது. அதுக்கு காரணம் நம்ம வந்து குடும்பம் நடத்த நமக்குள்ளேயே சில விஷயங்கள் வச்சுக்க தோணும். மனசுலேயே தான் இருக்கும். அதை வெளியில் சொன்னால் அசிங்கம்னு நம்ம அது மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு விஷயம் வேணும், ஒரு பொருள் வேணும்னா அது நம்மளால் தேடி போய் நம்மளால் அதை வாங்க முடியலன்னா எல்லாமே இருக்கும். பட் ஆனால் நம்மளால் வந்து அதை போய் நேரடியாக கேட்டு வாங்கிக்க முடியாது. அதுக்கு ஒரு சூழல் இருக்கும். அப்படி ஒரு விஷயந்தான் எனக்கு நடந்துகிட்ருக்கிறதுனால அம்பாள் முன்னாடி நல்லா ஒரே மனசு தீர 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 அழுது புலம்பியாச்சு. ஏம்மா இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல, ஒன்று முடிச்சு வை, இல்லையா அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தைரியத்தையும் எனக்கு தன்னம்பிக்கையும் கொடுங்க அப்படின்னு நல்லா ப்ரே பண்ணிட்டேன். அதை தான் சொல்கிறேன், மனுஷங்க கிட்ட சொல்லி நம்ம அழுதோம்னாக்கா நம்மக்கிட்ட கேட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டு சிரிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் தெய்வத்து முன்னாடி நீங்கள் எத்தனை சொட்டு கண்ணீர் விடுறீங்களோ அவ்வளவும் நமக்கு நல்லது தான் செய்வாங்க. அது படமாக இருக்கட்டும், ஒரு சாதாரண ஏன் கடவுளோட உருவப்படமே இல்லைனாலும் பரவாயில்ல, கண்ணை மூடிக்கிட்டு மனசார தெய்வத்துக்கிட்ட சொல்லி நீங்கள் அழுதாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, திட்டினாலும் சரி, கடவுளாண்ட மட்டுமே உரிமை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக அப்படி தான் வாழ்ந்து ஆகணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்குது. முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய நல்லவங்கள் இருந்தாங்க. நிறைய எல்லா குடும்பத்துக்கும் நல்லது கெட்டது சொல்லி மேல் நோக்கி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படி இல்லை. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறதுக்கு மன தைரியம் தான் வேணும். நிறைய ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சரியில்லைன்னும் போது நம்பிக்கை வச்ச நம்ம தான் அவங்கள நினச்சி அழணுமே கண்டி, நம்ம ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்ச மாதிரி அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அவங்க நம்மளை மாதிரி இன்னும் 10 பேரை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இது என் வாழ்க்கையில் இந்த விஷயத்துக்காக நான் நிறைய அனுபவப்பட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம எல்லா விளக்கையும் ஏற்றிடலாம். உண்மையிலே வந்து யாருக்காவது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை, என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டுறாங்க, என்னால் வந்து இதை தாங்கவே முடியல, அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்க வேண்டாம், பட் இருந்ததுன்னா இந்த பூஜை வந்து மனசார ஆரம்பிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பொருள் வேணுன்றது கூட கிடையாது, நிம்மதியாக இருக்கிறது கூட இந்த பூஜையை நம்ம ஆரம்பித்து ஒவ்வொன்றா செய்யலாம். ஏன்னா நான் இந்த பூஜை இப்போ இந்த வருஷம் தை மாதம் ஆரம்பித்தேன். 2 வாரமும் என்னவோ தான் செஞ்சேன். அதுக்குள்ளே ஒரு பெரிய கேப்பு. ஏன்னா இந்த விஷயம் அந்த மாதிரி ஒரு பெரிய கேப் வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பித்தேன். மறுபடியும் ஒரு வாரத்தில் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. ஏன்னா அன்றைக்கி வந்து அமாவாசை வந்துடுச்சு. அன்றைக்கி வந்து அமாவாசை வந்ததுனால அந்த ஒரு வாரமே ஸ்கிப் ஆகிடுச்சு. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பூஜை வந்து நம்ம அம்பாளோட அனுமதியோடு தான் நம்ம வந்து இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து வந்திருக்கிற பிரச்சனை வந்து கண்டிப்பாக அதை வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயற்கை, இந்த கடவுள், இந்த அம்பாள் வந்து நம்மளை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இந்த வீடியோ யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கூட இந்த பூஜை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்ன்றது என்னோடய நம்பிக்கை. அதனால தான் என்னோடய ஆன்மீகத்தில் நான் என்ன கற்றுக்கிறேனோ, நான் என்ன உணர்வுபூர்வமாக உணர்றேனோ, என்ன தெரிஞ்சுக்கிறேனோ அதை வந்து வீடியோவாக என்னோடய சேனலில் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு சமையல் தான் ஆரம்பித்தேன். ஆனால் சமையல் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. ரீச் ஆகிருக்கோம், நான் வந்து அதை கண்டினியூவாக போட முடியல. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஆன்மீகத்தில் நம்ம என்ன கற்றுக்கிட்டு மேலே வரோம் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த சேனலில் வந்து இந்த பூஜை வீடியோலாம் போட்டுட்ருக்கேன்.
கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா போன தடவை போட்ட வீடியோ வந்து நல்லாவே ரீச் ஆகிருக்கு. இது வந்து தொடர்ந்து இந்த பூஜையுமே வந்து நம்ம தொடர்ந்து பண்ணக்கூடாது. நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை 16 வாரம் அம்பாள் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சு முடிச்சிட்டோம்னாக்கா அதோட கொஞ்சம் கேப் விடணும். ஒரு 3 மந்த் போல் நம்ம கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் மறுபடியும் அம்பாள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வெரி வெரி பவர்ஃபுல்லான ஒரு பூஜைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தில் நம்பிக்கை இருக்கும். சில பேர் வந்து பக்தி பண்ண மாட்டாங்க, நிறைய கோவில்களுக்கு போக மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குமே வந்து நிறைய சக்ஸஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது வந்து எப்படி சொல்கிறதுனா அவங்கவுங்களுக்கு ஒரு வில் பவர் இருக்கும். நம்ம வந்து பூஜையெல்லாம் செஞ்சால் தான் கிடைக்குமா அப்படின்னு நினச்சி சில பேர் தன்னைத்தானே ஒரு தைரியப்படுத்திக்கிட்டு அவங்க இருக்கும்போது, ஆனால் அவங்களுமே வந்து ஒரு சில விஷயத்த முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சக்ஸஸாக முடிஞ்சிடும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் நான் நிறைய அடைஞ்சது வந்து பக்தியால் தான். வந்து என்னோடய வாழ்க்கையில் இப்போது இது வரைக்கும் கல்யாணம் ஆகி 19 வருஷம் முடிஞ்சு 20வது வருஷத்தை நான் நடத்திட்டுருக்கேன், குடும்பம் நடத்திட்டுருக்கேன். இதில் எனக்கு உண்டான நிறைய விஷயங்களை எனக்கு வந்து யாரும் எனக்கு வாங்கியும் கொடுக்கல. எனக்கு யாரும் இந்த மாதிரி பண்ணி இது மாதிரி நடக்கும்னு சொல்லியும் கொடுக்கல. எனக்கு கை கொடுத்தது வந்து இந்த பக்தி தான், கடவுள் தான். இன்றைக்கி தான் வந்து யூடியூப் வந்திருக்கு. நான் பக்தி பண்ண ஆரம்பித்தது வந்து நாங்கள் வந்து நியூஸ் பேப்பர் வாங்குவோம். அதில் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் ஆன்மீக மலருன்னு வரும். அந்த புத்தகத்தை பார்த்தே வந்து நான் நிறைய பூஜைகள் அப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படி என்னை பக்தியில் ஒவ்வொரு படிப்படியாக என்னை உயர்த்திக்கிட்டு இந்த அளவுக்கு இந்த ஒரு பூஜையை நான் வந்து பார்த்து யூடியூப்பில் பார்த்து நானாக இந்த பூஜையை செஞ்சு பலன் அடைஞ்சு இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் சொல்கிற அளவுக்கு இந்த அம்பாள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நானுமே பூஜை செஞ்சு என்னால் என்ன முடியுதோ அந்த பூஜை செய்வேன். செஞ்சு அதுக்குரிய பலன் வந்து எனக்கு கிடச்சிடும். நம்ம மனுஷங்களுக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு அந்த உதவிக்காக நம்ம ஏதாவது எதிர்பார்த்து வெயிட் பண்ணியிருந்தோம்னாக்கா அது கிடைக்கவே கிடைக்காது இன்றைக்கி இருக்கிற காலத்தில். ஆனால் பக்தி வந்து ஒரு கடவுளுக்காக நீங்கள் ஒரு நிமிஷம் நின்று அந்த கடவுளோட பேரையோ இல்லை அந்த கடவுளோட உருவத்தையோ மனசில் நினச்சிக்கிட்டு கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, இப்போ காமாட்சியே நமக, கன்னியம்மன், மாரியம்மன் அப்படி எந்த தெய்வத்தை நீங்கள் வந்து வாயார நம்ம மனசார ஒரு பேரை சொன்னாவே கடவுள் வந்து அதுக்கு நன்றியாக நமக்கு கண்டிப்பாக செய்வார். பக்தி செய்கிறவங்க யாரும் தோற்றே போக மாட்டாங்க. கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வேறு ஏதாவது பூஜை விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாவே வந்து என்னோடய சேனல் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை தொடர்ந்து பண்ணுங்கள். நம்மளும் கடவுள்கிட்ட நம்மளால் முடிஞ்ச இந்த மனித பிறவியில் என்ன கடவுள்கிட்ட கேட்க முடியுமோ கேட்குற திறமையை நம்ம வளர்த்துக்கலாம். அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க.